நம்ம டிவிகே சைட்லேருந்து இந்த விருப்ப மனு வந்து கொடுத்தாங்க சரிங்களா. பனையூர் ஆஃபீஸில் போயிட்டு எல்லாருமே போய் இது வாங்கினாங்க. 100 ரூபா கொடுத்து வாங்கினாங்க அந்த ஃபார்மை சரிங்களா. உங்களுக்கு எம்எல்ஏ ஆகணும்னு ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த வந்து விருப்ப மனு வந்து வாங்கி நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். இதில் வந்து ஒரு 10 பேஜ் இருக்குது சரிங்களா. 10 பேஜ் இருக்குது. இதுதான் ஃப்ரண்ட் பேஜ் சரிங்களா. இதில் என்ன போட்டிருக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்கள் பேர், என்னோட பேர் வந்து விஜய் சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த தொகுதியில் நிற்க போகிறேன், அதுக்கப்புறம் வந்து என் வீட்டு அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் நான் தொகுதி மக்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன், ஊரில் என்னெல்லாம் நல்லது பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர், இந்த மாதிரி வந்து சிம்பிள் கொஸ்டின்லாம் இருக்கும். அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு கொடுக்கணும். நான் வந்து இதை அப்ளை பண்ணல, சும்மா வீடியோவில் உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி தான் வந்து கொண்டு வந்திருக்கேன். 10 பேஜுமே என்கிட்ட இருக்குது சரிங்களா. எல்லாம் கலர் ஜெராக்ஸ் தான் சரிங்களா. இந்த ஃபார்ம் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து என் கடையில் வந்து பார்த்துக்கோங்க. தளபதி மொபைல்ஸில் வந்து இந்த ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க சரிங்களா. இது நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருப்பீங்க. ஆனால் ஆல்ரெடி வந்து நம்ம தொகுதிக்கு 234 தொகுதியிலையும் ஆள் எடுத்த மாதிரி தான் நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. சும்மா ஒரு பேருக்கு தான் கொடுக்காங்க. தொண்டர்கள்லாம் வந்து விஜயனுக்காண்டி உழைச்சிருப்பாங்க. சீட்டு கொடுக்குற அன்னைக்கு சண்டை போடக்கூடாது, அவங்களும் அப்ளை பண்ண மாதிரி இருக்கணும், எம்எல்ஏ சீட்டுக்கு அவங்கள வந்து சமாளிக்கணும், அதுக்காண்டி இது கொடுத்த மாதிரி தான் இருக்குது சரிங்களா. அதை கூட 100 ரூபா காசு கொடுத்தா விற்றுருக்காங்க சரிங்களா. அதே மாதிரி புலி படத்தில் அண்ணன் வந்து சம்பளத்தில் ஒரு 15 கோடி வந்து காட்டலை அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வந்திருக்கு. அண்ணன் வந்து ஒத்துக்கிட்டாங்க. இப்போ ஒத்துக்கிட்டா ஒரு அமௌண்ட் வந்து பெனால்ட்டி, ஒத்துக்கலைன்னா அதுக்கு மேலே ஒரு அமௌண்ட் வந்து ஃபைனாக கட்டுற மாதிரி இருக்கும். அதனால் அண்ணன் வந்து ஒத்துக்கிட்டாங்க. 1.5 கோடி ரூபா வந்து பெனால்ட்டி போட்டிருக்காங்க. அண்ணன் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது நீ வந்து ஸ்டார்டிங்லேயே கேட்டிருக்கணும், 3 வருஷத்துக்குள்ளே வசூல் பண்ணியிருக்கணும். 2015னா அந்த 3 வருஷத்துக்குள்ளே வசூல் பண்ணியிருக்கணும். 10 வருஷம் கழிச்சு வந்து கேட்குறீங்க, நான் கெட்ட மாட்டேன் அப்படி தான் நியூஸ் போய்கிட்டு இருக்கு. அந்த நியூஸோட தீர்ப்பு அன்னைக்கு தான் இதை வந்து சேல் பண்ணாங்க. அதை பற்றி யாரும் மக்கள் பேசக்கூடாது, அதை திசை திருப்பதுக்காண்டி தான் இந்த ஃபார்மை வந்து அன்னைக்கு வந்து கொடுத்தாங்க சரிங்களா. அதே மாதிரி அண்ணன் வந்து டேக்ஸ் பணத்தை எடுத்து வச்சது தப்பு தான், ஆனால் மறப்போம் மன்னிப்போம் சரிங்களா. கண்டிப்பாக வந்து இதை மறந்துடுங்க சரிங்களா. தமிழ்நாட்டு மக்கள் தான் எல்லாருமே எல்லாத்தையும் ஈஸியாக மறந்துடுவீங்களே, அதே மாதிரி இதையும் மறந்துடுங்க. கண்டிப்பாக எலெக்ஷன் அன்னைக்கு போய் அண்ணனுக்கு போய் ஓட்டு போடுங்க. அண்ணன் கண்டிப்பாக நல்லது பண்ணுவாங்க.